அப்படிங்கிறது. விஞ்ஞானத்துல இதுக்கு மேல அவங்க போகல. மெய்ஞானவாதிகள் தான் சொல்றாங்க இந்த பக்குவமான பஞ்சபூதங்களின் பக்குவமான சேர்க்கை உயிரினம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்குது. காலம் ஏதாவது இருக்குன்னா பிரளய காலம்ங்கிறாங்க. பூமியினுடைய மையப்பகுதியில் இருந்த நெருப்பு வெளியே வந்து நீரில் பட்டு நீருக்கு மேல வந்து கீழே விழுந்த பொழுது அப்ப உள்ளுக்குள்ள நெருப்பு சூடு, அதுக்கு பின்னாடி வர்ற மண்ணு கரைச்சிக்கிட்டு வருது, நீர் இருக்கு. வெளியே வந்தா பூமிக்கு வெளியே வந்தா காற்றும் விண்ணும் அப்ப சேர்ந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமானம் தான் ஒழி, அது நிரூபணம் எதுவும் இல்லை. அப்ப அதனுடைய தொடர்ச்சி தான், அதுக்கு பின்னாடி தொடர்ச்சி தான் ஏற்பட்ட அனுபவங்கள் புலன்கருவிகளை அறியும் கருவிகளை அமைத்துக் கொண்ட பொழுது ஓரறிவு, இரண்டறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு புலன்கருவிகள் தான். வெளியில இருக்கிறதை அறிவதற்கான, உள்ள இருக்கிறதும் அறிவதற்கான தான். துன்பம் என்கிற ஒன்று போக்கிக் கொள்வதற்காக ஏற்பட்ட தாக்கம் தான் இதுவரைக்கும் வந்த வளர்ச்சி. அது மாணிக்க வாசகம் ஐயா வரையும் ஜெயபால் வரைக்குமே அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனா இந்த வளர்ச்சி பிடிக்கும். அத அறுதிட்டு என்னன்னு சொல்ல முடியாதுங்க. ஆனா ஏதோ ஒண்ணு கன்வர்ஷன் ஆயிட்டு இருக்குது. அப்படிதானங்க? ஏதோ ஒன்றுங்கிறது அவங்க வரமாட்டேங்கிறாங்க. அது நம்ம ஜூம்ல பேசுனது பழைய ரெக்கார்ட கேட்டுட்டேன். அது அழிச்சு விட்டுனா தம்பி பையன் அழிச்சு விட்டேன். விண்ணுனாவே அது உயிர் தான்ட்டாரு. யாரு சொன்னாருன்னா நம்ம செய்யாறு சண்முகம். உயிர் அங்கேயே தோன்றிடுச்சுட்டாரு ஒரே வரி. நம்ம பழசுங்க மறுபடியும் வார்த்தைகள்ல சிக்கிக்காதீங்க. அதான் அவரு சொன்னாரு. அவரு விண்ணுன்னு அப்புறம் எப்படி சொல்றது? விண்ணுன்னா விண்ணு இல்லையா? ஏன் உங்களதான் கேட்டேன், மின் இருக்குதா இல்லையா? ஐயா விண்ணு எல்லாத்திலயும் இருக்குதுங்க. அதுவே உயிர் தான். மறுபடியும் உயிர்னு சொல்றீங்க. 10 தடவை சொல்றோம், மறுபடியும் அதை போறீங்களாங்க. செய்யாறு சண்முகம் சொல்லிட்டாரு அப்படின்னு. விண் என்பது உடலுக்குள் சுற்றுமோட்டமாக அமைந்தால் உயிர். உயிர் வெளியே வந்துட்டா அதுக்கு பேர் விண்ணுன்னு நமக்கு ஒரு கான்செப்ட் வச்சுட்டோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு மறுபடியும் போறீங்களே, இதுக்கு என்ன விளக்கம் சொல்லு? நல்லா இதை கேட்டுங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நிலத்து நீருக்குள்ளார முதல் உயிரினா அது வைரஸா இருக்கலாம், பூஞ்சாலனா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கன்செப்டுக்கு வர்றீங்க. ஒரு செல் உயிரினம். நான் சொல்ல விஞ்ஞானம் ஏதோ ஒத்துக்கிறேன். ஒரு செல் உயிரினம் தான் முதல் தோற்றம். ஆமா அப்படிங்கிறீங்க. நான் சொல்லுங்க, அது விஞ்ஞானம் சொல்லுது. விஞ்ஞானம் ஒத்துக்கொண்ட உண்மை. இதை பற்றிய கருத்துக்கள் யாரேனும் இருந்தால் ஒவ்வொருத்தரும் கருத்துக்கள் சொல்லலாம். சிவபிரகாஷ் ஐயா ஆரம்பிங்க. இன்னைக்கு ஸ்பீச் இருக்குதுங்கய்யா. யாரு ஸ்பீச்? இவரு நம்ம திருவண்ணாமலை சந்திரசேகரன் ஐயான்னு நினைக்கிறேன். ஐயா ஸ்பீச் யாருதாவது இருக்குதா இன்னைக்கு? ஐயா இன்னைக்கு சந்திரசேகரன் ஐயா கான்சியஸ்னஸ் அண்ட் ஜெனடிக் சென்டர் அந்த டாபிக்ல பேசுறாரு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஆனா அதோட நல்ல ஒரு அருமையான பாயிண்ட், ஒரு டிஸ்கஷன் கொண்டு வந்துட்டீங்க ஐயா. அதனாலதான் நான் கம்மன் வந்துட்டேன். வாழ்த்துக்கள். நீங்களும் நம்ம ஜெயபால் ஐயாவும் 2 பேரும் நல்ல ஒரு அருமையான பாயிண்ட்டுக்கு டிஸ்கஷன் வச்சதே நல்லா இருந்தது. அதனால தான் நான் காம் ஆயிட்டேன். வாழ்க வளமுடன். எல்லாத்துக்கும் மியூட் கொடுத்துறேன். நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். அன்மியூட் பண்ணிக்கீங்க. வாழ்க வளமுடன். சந்திரசேகரன் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நல்ல இனிமையான ஒரு நன்னாளிலே ஒரு மகிழ்ச்சியுடைய சிந்தனை கருத்தை வழங்குவதற்காக வாய்ப்பளித்தமைக்கு முதற்க நன்றியும், மற்றும் இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து சிந்தனையாளர்கள் ஆராய்ச்சியாளர்களுக்கும் வாழ்க வளம் என்ற வாழ்த்துதலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஒரு அற்புதமான நாளுங்க ஐயா. சுவாமி விவேகானந்தர் அவருடைய நினைவு நாள். அவருடைய ஒரு கருத்தை சொல்லிட்டு அப்புறம் டாபிக் போலாம். அறிவு வல்லமையானது. ஒருவன் மெய் அறிவை பெற்றுவிட்டால் அவரிடத்தில் மலரக்கூடிய நற்பண்புகள் அனைத்தையும் ஒன்றாக காணது. தன்னல மறுப்பு, பிறரை தூற்றாமை, மாற்றாக்கும்
அருளல் என்பதுதான் நற்பண்பு. கடவுள் தத்துவத்துல சொல்லும் போது கடவுள் சார்ந்ததாக இருந்த சமயத்தை மனிதன் சார்ந்ததாக மாற்றிய பெருமை மகான் விவேகானந்தர் அவர்களை சார்ந்தது ஐயா. இந்த ஒரு இணையதள தெரிஞ்ச கருத்தை ஷேர் பண்ணிட்டு விரும்புறேங்க ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம காணக்கூடிய தலைப்பு கருமையம் மற்றும் அறிவு அப்படின்றத ஆராய்ச்சி எடுத்துக்கொள்ளுங்க ஐயா. நம்மளுக்கு உயிரெழுத்து 12, முதல் எழுத்து ஆ. ஆ என்றால் அறிவு, அருவம். மெய்யெழுத்துல முதல் எழுத்து இக்கு, அதனோடு சேர்ந்த அந்த உயிரெழுத்து கா, கடவுள், கருமையம். அதே அந்த இக்கு கூட ஆ சேர்ந்தா காந்தம். அப்போ தமிழ் மொழியில இப்படி ஒரு சிறப்பும் இருக்கிறது. எழுத்துக்கள் மூலியமாக ஆன்மீகத்தையும் போதித்த சில நிலைகளாக. கருமையம் என்பதுக்கு நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தோம்னாக்கா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன விண்ணுன்னு சொன்னோம். அந்த விண்ணுடைய சுழற்சியின் காரணமாக ஒரு கவிதை மேற்கோள் காட்டுறீங்க. காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவை அறிவதோ, மாந்தராக வாழுகின்ற மாண்புடைய எவர்க்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே. காந்த ஆற்றல் உட்பொருள், கரு மையம் உட்பொருள், கடவுள் எனும் இறைவழியே. இயக்க ஆற்றலும் இதே. காந்தமெனும் நிழல் விண்கள் தன்மாத்திரை 5மாய் கடைநிலையில் மனமுமாய் கலந்துள்ளது வெளியோடு அப்படின்னு நல்ல ஒரு சுவாமி இயக்கத்தை கொடுத்துருக்காங்க ஐயா. அப்ப இந்த காந்தத்துக்கு மட்டும் என்ன விளக்கம்? இருப்பு நிலை இறைவெளியாம், ஈர்ப்பு ஆற்றலாகும். இயக்கம் அதன் நுண்பகுதி, எதிர்த்து தள்ளும் ஆற்றல் கருப்பொருளா, இவ்விரண்டும் காந்தமாட்சி. துகளின் மூலம் பேரியக்க களத்தில் உயிர் வகையில் இருப்பது பொருளாய் இயங்கும் மனம் தேர்ந்து இறை உணர். தெய்வம் இருப்பு ஆற்றல் அறிவாகவும் அதன் விரிவே அலையாய் விருப்பு வெறுப்பு இன்பம் துன்பம் உணரும் மனமாக தேர்வோம். வேண்டல் வளம் கண்டு விளைவறிந்து வாழ்வோம். எல்லாம் ஒரு காந்த ஆற்றலை பத்தி இப்படி சொல்லியிருக்காங்க சுவாமி அவர்கள். அதுக்கு பல்வேறு பெயர் நம்மளுக்கு தெரியும். பிரணவம், ஓம் அப்படின்ற சில பெயர்களும் இருக்கிறது. காந்தனுடைய தொடக்கம் எங்க அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தோம்னாக்கா, வான்காந்தம் முதலில் தோன்றியது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அந்த டாபிக் ஒட்டி 5 பஞ்சபூதங்கள் குறிப்பிட்ட தெய்வீக விகிதாச்சாரத்தில் இணைந்து இருக்கும் போது ஜடப்பொருள், அதில் முதல் பௌதிக பிரிவான விண் தனிமமாக சுழல ஆரம்பித்து மற்ற பௌதிக பிரிவுகளை கட்டுக்கோப்பு குலையாமல் பார்த்து கொள்ளக்கூடிய வேலையை செய்யும் போது அது உயிரோட்டமாக மாறியது. அந்த உயிரோட்டத்துக்கு மையமாக ஏற்படுத்தி கொண்டது எது அப்படின்னு பார்த்தோம்னா கருமையத்தையே உயர்வாக ஏற்றுக்கொண்டது. காந்தம்னாலே அதுக்கு ஒரு 2 வித பண்புகள் இருக்குது. மேக்னெட்டிக் போலாரிட்டின்னு சொல்லுவாங்க. காந்த துருவ அமைப்பு, வட துருவம் தென் துருவம். நார்த் போல் அட்ராக்ட் சவுத் போல், சவுத் போல் அட்ராக்ட் நார்த் போல். இந்த தத்துவத்துல தான் நம்மளுக்கு அனைத்து ஜடப்பொருளையும் ஒருங்கிணைத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. உயிர்கள் உண்டாவதற்கு பரிணாம வளர்ச்சியில் ஓரறிவு முதல் 5 வரையில பரிணாம வளர்ச்சியில் வருவதற்கும் இந்த காந்தமே அமைந்திருக்கிறது. முதல்ல வான்காந்தமாக இருந்தது, அதுவே ஜீவகாந்தமாக மாற்றம் பெற்றது உயிரோட்டம் தொடங்கிய காலத்தில். அது ஜடப்பொருள் நம்ம சொல்லக்கூடியது சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ப்ராப்பர் ஷேப்புக்கு ஒவ்வொரு சென்டர்னு ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த டயகனல்ஸ் இஸ் சென்டர் பாயிண்ட் ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலவிட்டங்களை சந்திக்கக்கூடிய இடமே அந்த சதுரத்துக்கு உண்டான மையப்புள்ளி. இப்படி ஒவ்வொரு ரெகுலர் ஷேப்புக்கு இருக்கு. அதே இர்ரெகுலர் ஷேப்புக்கு அதுக்கு பிசிக்ஸ்ல ஒரு ஃபார்முலாலாம் இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு நான் போகல. ஆனா உயிரினங்களுக்கு நம்மளுக்கு வரும்போது எங்கு ஏற்படுகிறது அந்த காந்த திணிவு, அதுவே கருமையமாக மாறுகிறது. காந்தம் என்பது உடல் அளவிலையும் மன இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் போது மூலாதாரத்திலேயே திணிவு பெறக்கூடிய நிலையே காந்த அலையா
அதுவே கருமையமாகும். அப்போ 2 வேலை செய்யுது. உடல் இயக்கத்துக்கும் மன இயக்கத்துக்கும் ஆதாரமாக இருந்து கொண்டு கருமையம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதேவே கூட உடலுக்கு உண்டான மையம், அதாவது வித்து மையம் உயிர் துகளுடைய சுழற்சி மையமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காந்த திரிவு மட்டும் இல்லாம இதுக்கு நம்மள அடிக்கடி நான் சொல்லக்கூடிய வார்த்தை அப்ப சொல்ல முடியல. 8 சிறப்பு இயல்புகள்ல கருமையம் என்ற ஒரு சிறப்பும் இருக்கிறது. ஒரு ஜீவன் என்றால் உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், ஆன்மா என்று சொல்லப்படுகிற உள்ளம், மனம், மூளை, புலன்கள் என்று 8 சிறப்பு இயல்புகள் இருக்கு. அதுக்கு ஏற்றவாறு இன்றைய நம்முடைய நவீன யுகத்துல பொறுத்தவரையில நம்மளால வாழ்க்கையோடு பிணைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது கம்ப்யூட்டர். பரிணாம வளர்ச்சியில மகான் அவர்கள் அதுல பிஏ பாடத்துல இது ஒரு டாபிக்கா கொடுத்திருக்காங்க இந்த கம்ப்யூட்டரை பற்றி. அதுக்கு கம்பாரிசனா கொடுக்கும்போது ஹியூமன் பீயிங்ஸுக்கு பொறுத்தவரையில பாடி, கம்ப்யூட்டருக்கு பொறுத்தவரை கேபினட், அது என்னவாக பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கண்டெய்னர் ஆஃப் ஆல் பார்ட்ஸ். அதே மாதிரி லைஃப் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் பவர், வித்தவுட் விச் நோ யூஸ். பயோமேக்னட்டிசம், அதாவது ஜீவகாந்தம். கம்ப்யூட்டர் வரும்போது கனெக்டிங் பார், கனெக்ஷன் ஆஃப் மெக்கானிசம். அடுத்தது ஜெனட்டிக் சென்டர், ஹார்ட் டிஸ்க், இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் ஃபார் லேட்டரல் ரெட்ரீவல் பர்பசஸ். அடுத்தது மைண்ட், சாஃப்ட்வேர், டஸ் நாட் ஹாவ் எனி பிசிக்கல் லுக். அடுத்தது சோல் அப்படின்னு சொல்லும்போது ப்ராசஸர்னு சொல்றாங்க. ஆனா அதனுடைய ரிமார்க்ஸ்ல சொல்லும்போது ப்ராசஸிங் பவர் சேஞ்சஸ் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். அடுத்தது பிரெயின், மானிட்டர், யூஸ்ஃபுல் ஃபார் விஷுவல். அடுத்தது சென்சர்ஸ், இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். அதனுடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கனெக்ஷன் டு வேர்ல்டு இன்சைடு அண்ட் அவுட் சைடு ஆஃப் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி கம்பாரிசனா சுவாமி அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் நம்ம கருமையத்தில் இருக்கக்கூடிய ஜீவகாந்த திணிவு. நம்முடைய புலன்கள் மூலியமாக செல்லக்கூடியதை அனைத்தும் அதனுடைய அனுபவத்தை பெற்று மீண்டும் அதே உடலுக்குள்ளாக இயங்கக்கூடிய ஜீவகாந்த அலையில் பரவி நம்முடைய கருமையத்தில் ஈர்ப்பாக வைத்து விடுகிறது. அது தேவை, பழக்கம், சூழ்நிலை ஏற்படும் போது விரித்து காட்டுகிறது. அப்ப கருமையம் என்பது பொறுத்தவரையில ஜடப்பொருளுடைய அனுபவத்தையும் உணர்ந்து கொண்டு, அப்ப அங்க என்ன இருக்கிறது அறிவின் நிலையில் பார்த்தோம்னா அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்காக இருந்து கொண்டு. அடுத்து ஜீவன்களுக்குன்னு வரும்போது அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்காக இருந்த ஜடப்பொருளில் அது ஜீவன்களுக்கும் அமைந்து, ஏன்னா அது துய்த்து துன்பத்தை போக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு துய்க்க வேண்டிய அறிவு. அதுக்குதான் உணர்தல், துய்த்தல், பிரித்து உணர்தல் என்ற ஒரு நிலையாக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்போ கருமையம் என்பதை பொறுத்தவரையில உடல்ல சொல்லும் போது பனித்துளி போல் அளவான நாத விந்தின் பரிணாமம் பல அவயங்களாகி அங்கும் இங்கும் எங்கும் நிறைந்து விடும் எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டேன். அழகா அந்த உடலை பற்றி சொல்லும் போது நம்மளுக்கு மனிதனுக்கு மட்டுமே. ஆக இந்த கருமையத்தினுடைய சிறப்பு என்பது என்னன்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா அறிவின் உட்பொருளாக இருக்கிறது. ஆனா ரெண்டையும் பிரித்து பார்க்க முடியாது. எப்போ நம்ம கருமையம் என்ற ஒரு டாபிக்கை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கிறோமோ அப்போது அறிவியையும் நம்ம சிந்தனையோடு எடுத்துக்கொண்டுதான் பார்க்க முடியுமே தவிர அது வேறு இது வேறாக நாம காண முடியாது. அதுக்காக தான் சுவாமிஜி அவர்கள் அந்த கருமையத்தினுடைய சிறப்பை எந்த அளவுக்கு நம்ம உணர்ந்து கொண்டு வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு மனிதனுடைய வாழ்க்கை மேம்படும். ஆனா நம்ம உடலால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம், உடலால் மட்டுமே பிரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் உள்ளத்தால், கருமையத்தால் அனைவருமே இணைக்கப்பட்டிருக்கிறோம். கருமையம் என்று சொன்னால் நாம் மனிதனுக்கு மட்டுமல்ல அனைத்து ஜீவராசிகளுக்கும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி நம்மளுக்கு இப்ப நாமக்கல் தண்ணி இருக்கு, திருவண்ணாமலையில தண்ணி இருக்கு, அனைத்தும் கடல் நீரோடு இணைக்கப்பட்டுதான் இருக்கிறது. இந்த பக்கம் பே ஆஃப் பெங்கால், அந்த பக்கம் அரேபியன் சி, ஈவன் நம்மளுக்கு அந்த பக்கம் வடக்குல இருக்கக்கூடிய கங்கை, யமுனா, சரஸ்வதி போன்ற நீர்நிலைகள் கூட எந்த மேட்டு பகுதியில் நீர்நிலைகள் இருந்தால் கூட அவை அனைத்தும் அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலையை நோக்கியே செல்லக்கூடிய ஒன்று. அப்படி நீர்நிலையை செல்லக்கூடிய ஒன்றுதான் அந்த கடலில் இருக்கக்கூடிய நீர் தான் பல்வேறு பகுதிகளுக்கு மழையாக பொழிந்து கொண்டு கொடுக்கிறது. அதுபோல சோல், ஆன்மா என்ற ஒரு சொல் தான் பல்வேறு நிலைகளில் ஜடப்பொருளாக மாறி கடைநிலையில் மனிதனாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு பேர் உண்மையைத்தான் நம்மளுக்கு விவேகானந்தர் அவர்கள் எடுத்து உரைக்கிறார். அது அறிவின் நிலைன்னு நம்மளுக்கு சொல்லும் போது
அப்போ அறிவு என்பது நாம் இப்போ எவ்வாறாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? 3 அறிவு நம்மளுக்கு தெரியும். புலனறிவு, உயிரறிவு, மெய்யறிவு. அப்போ இந்த புலனறிவிலிருந்து நாம் எந்த அளவுக்கு மனம் விடுபட்டு வாழ முயல்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு இந்த முற்றறிவை நாம் உணரக்கூடிய தன்மை நாம பெற முடியும். அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தா இந்த சிறப்பெல்லாம் நம்மளுக்கு தெரியும். நம்மள அதை உணர முடியாத அளவுக்கு நம்ம கிட்ட மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து வரப்பெற்றவை விலங்கின பதிவுகள். ஆனா மனிதனை தோற்றுவதற்காக இறைவனே ஏற்படுத்திய சில நியதிகளையும் கல்வி எரிந்து விட்டதே. அதே இறைநிலையே சடுதி மாற்றம் நாம படிச்சிருப்போம். இரு வேறுபட்ட உயிரினங்கள் இனச்சேர்க்கை கொண்டு முதல் மனிதன் தோன்றினான். அந்த முதல் மனிதன் இன்று வரையில நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ மனித பிறவியோட நோக்கம் என்ன? ஓரறிவு தாவரணும். தாவரம்னு நம்ம எடுத்தோம்னாக்கா அதுக்கு ஒரு உணர்வு, தொடு உணர்வு, சுவை உணர்வு, வாசனை உணர்வு, பார்வை உணர்வு, ஓசை உணர்வு. மனிதனுக்கு 6வது அறிவு சிறப்பம்சம். அந்த 6வது சிறப்பம்சத்தை உணர்வது என்பது கருமையத்தினுடைய சிறப்பை உணர்ந்து வாழ்வது. அதுக்கு அதோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவினுடைய பெருமையும் உணர்ந்து வாழ்வது. அறிவின் நிலைப்படிகள்ல வரக்கூடிய உச்சகட்ட நிலமாக நாம் வாழக்கூடியது. அப்போ நம்ம இந்த அறிவு நிலையை நம்ம உணராம தடுத்து கொண்டிருப்பது எது? கருமையத்தை உணர முடியாம தடுத்து கொண்டிருப்பது எது? அறிவை அறிவு தெளிவான அறிவை உணர முடியாமல் தடுத்து கொண்டிருப்பது இது. அதுதான் நம்மளுடைய சடங்குல தெய்வங்கள் பல பல கதைகள் சொல்லி மூலத்தீயை அழிக்கும் அறிவியலிகள் தெய்வம் ஒன்று உண்டாம் அதை வெள்ளம் என்பார் வேதியரே பாரதியார். வெள்ளம் வெள் தூய்மையான எங்கும் நீக்கமர நிறைந்து உள்ளது. அறிவு என்று சொன்னாலும் தெய்வம் என்று சொன்னாலும் எங்கும் நீக்கமர நிறைந்து உள்ளதுதான் அந்த தூய்மையானது. அந்த தூய்மையான கருமையத்துல நம்மளுக்கு பதிவுகள் ஏற்பட்டு இருக்கிறது. பல பதிவுகள் மணி தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரையில. ஐயா சொன்னார் ஓரறிவு முதல்ல ஐயா மாணிக்கவாச ஐயா வரையில அதான் அப்படின்ட்டார் கடைசியில. அந்த சரித்திரத்தை நம்ம பின்னோக்கி பார்த்தோம்னாக்கா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்துல மனிதனுள் இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று. 6 திரைகளால் மறைக்கப்பட்டிருக்கிறது. கருமையத்தினுடைய சிறப்பை உணர முடியாமல், அறிவில் தெளிவு பெற முடியாமல், குறைந்தபட்ச 6 திரைகள், நிறைய இருக்கு திரைகள், குறைந்தபட்ச 6 திரைகள் மறைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன திரைகள்? நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளோட கூட்டம் ஒரு திரை. நெஞ்சம் மனம் பேச்சினை பிணக்காகும் பொய்கள் ஒரு திரை. மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உள்ளத்தை வருந்துதல் ஒரு திரை. பெண்ணிடத்தை வருந்த விடுதல் ஒரு திரை. நிர்பிறந்த உணவு, உறக்கம், உழைப்பு, உடலுறவு ஒரு திரை. கரைவடிந்த எண்ணம். இந்த திரைகளால் நம்முடைய பெருமையை உணர முடியாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த திரைகள் எல்லாம் விளக்க வேண்டுமே, என்ன செய்ய வேண்டும்? அப்போ விண் என்று சொல்லப்படுகிற உயிர் உடலில் இருக்கக்கூடிய புலன் அளவில் விரிந்த அட்டாத மனம் என்கிறோம். ஆனா அந்த மனதுக்குள்ளாக இருக்கக்கூடியது தெய்வ நிலை, அறிவு நிலை. கருமையம் அங்கதான் இருக்கு. ஏன்னா ஜீவகாந்தத்துடைய திணிவு நிலை கருமையமாக இருக்கும்போது மனம் புதினமது ஜீவகாந்த அலை தான் சொல்லும் போது கருமையத்திலும் மனம் இருந்து கொண்டது. அதனுடைய உட்பொருளாக அறிவாக இருந்து கொண்டிருப்பது. அப்போ விண் எனும் உயிர் உடல் அளவில் புலன் அளவில் விரிந்து ஆற்ற மனம் என்கிறோம். ஓங்கி பரம் அறிய அறிவு என்கிறோம். இந்த அறிவு நிலை உணர்வுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? சத்து சித்து அனந்தம் 3 சொல்லுவாங்க. வித்தி நிலையை அறிந்து அறிவை ஒன்ற, வித்தி நிலையை அறிந்து அறிவை ஒன்ற வெட்ட வெளி ரகசியங்கள் வெளிச்சமாகும். அந்த வெட்ட வெளி என்பது என்ன? எல்லாமாக இருக்கிறது. அனைத்து மறைபொருட்களையும் நம்ம உணரக்கூடியதை நம்மளுக்கு பெற்றுவிடலாம். அப்போ இந்த 8 சிறப்பு இயல்புகள்ல நம்மளுக்கு அந்த கருமையம் என்ற ஒரு சிறப்பும் ஒன்று அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் அந்த தத்துவத்தோடு இணைந்த விஞ்ஞானம், விஞ்ஞானத்தோடு இணைந்த தத்துவம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இதுல நம்மளுக்கு வளர்ச்சி, விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்த அளவில் நம்மளுக்கு தத்துவங்கள் வளராதனால் காணதான் இன்னைக்கு அந்த கம்ப்யூட்டர் மனிதன் வாழ்க்கையில ஒரு பெரும் துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அவனுக்கு மட்டுமல்ல, அந்த சமுதாயத்தை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஓரளவுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டுதானே இருக்கிறது. அப்போ இந்த விஞ்ஞான அறிவு வளர்வதற்கு ஏற்ப இது நாம செல்ல வேண்டும். அப்ப தேவை நம்மளுக்கு என்ன? உடலை பற்றிய ஒரு ஞானம், உயிரை பற்றிய ஒரு ஞானம், ஜீவகாந்தத்தை பற்றிய ஒரு நியாயம், சமுதாயத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அனைத்து நட்பு நலம், அதற்கு மேலாக சஞ்சித கர்மம் என்று சொல்லப்படுகிற கருமையத்தில் இருக்கக்கூடிய களங்கங்களை போக்கிக் கொள்ள வேண்டும்.
அந்த கலங்கங்களை போக்கிக் கொள்வதற்கு என்ன தேவை? அதுதான் மகரிஷி அவர்கள் வாழ்க்கை வள உயர்வு படிக்கணும்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல மகரிஷி கிட்ட பயிற்சி எடுத்துக் கொள்வதற்கு முன்பாகவே ஆரம்பத்திலே ஒரு புக்கு நான் பேசிக்கலாம் அந்த காலகட்டத்துல படிச்சது. உள்ள வந்த உடனே மகரிஷியுடைய தத்துவத்துக்கு 2002 வாழ்க்கை வள உயர்வு படிக்க உடல் நலம். இன்னைக்கு நான் உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். உயிர் வளம் இப்ப நைட்டோட காய்கல்ப பண்ணிட்டு முடிச்சிட்டேன். ஈவினிங்ல செய்ய வேண்டியது. மனநலம் இந்த ஜூம் மீட்டிங்ல இந்த தவத்துல கலந்துக்கணும். நட்பு நலம் சமுதாயத்தோடு தொடர்பு கொள்ளும் போது ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது. கருமைய தூய்மை எவ்வளவு காலாக நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு தேதியில நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பதிவுகள் அனைத்தும் மறைபொருளாகத்தான் இருக்கிறது. நான் தூய்மை அடைஞ்சு விட்டேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அடுத்தது இறை உணர்வு. அப்ப இந்த இறை உணர்வு என்பது பெறுவதற்கு முதலில் அந்த இறை உணர்வு பெறுவதற்கு மூலமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தோம்னாக்கா வித்து. இந்த உயிரினம் தோன்றிய காலத்திலே வித்து பரிணாம வளர்ச்சியில வந்து நம்மளுக்கு படிப்படியாக வளர்த்தி கொண்டிருக்கிறது. நம்மகிட்ட எல்லா விலங்கிலும் பதிவுகளும் இருக்கிறது. எந்த அந்த விலங்கினத்து பதிவு என்கிட்ட இல்லைன்னு நாம சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கான் பாருங்க. இன்னைக்கு விஞ்ஞானத்துல என்ன விஞ்ஞானத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு சில விலங்குகள் எடுத்த குறிப்பிட்ட அவைகளை மட்டுமே பயன்படுத்தி மற்ற உயிரினங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். கொடுக்கலை விஷம். அந்த கொடுக்க புடுமிட்டாக தேர் கூட நட்டு கொள்ளலாம். பல்லிலே விஷம். பல்ல பிடிக்கணும்னா பாம்பு கிட்ட நட்டு கொள்ளலாம். ஆனா மனிதன்கிட்ட எங்க விஷம் இருக்கு? உடம்பெல்லாம் விஷம். முதலில் அந்த விஷத்தை முறிக்க வேண்டும். உடம்பெல்லாம் விஷம் என்று சொல்லப்படுகிற அனைத்து விலங்குடைய பதிவுகளை நம்ம ஒழிக்கப்பட வேண்டுமே. அதுக்காக தான் நம்மளுக்கு அந்த மனித பண்புக்கு வர வேண்டும், விலங்கின பதிவுகளுக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் நம்மளுக்கு முதல்ல உயிரை உணர்த்துகிறார்கள். அதனுடைய இயக்கத்தை மையத்தை மாற்றி அமைக்கிறார்கள். தொட்டு உணர்த்தி தட்டி எழுப்பி, தொட்டு உணர்த்தி தட்டு எழுப்பி பூர்வ மையத்தில் நினைக்கிறார் பாருங்க. அந்த நிலையில் நம்ம செய்யதான் நம்மளுக்கு படிப்படியாக அந்த விலங்கு பதிவுகள் போகுது. குறைந்தபட்ச மனித பண்புகளாக வாழுவதற்கு ஒரு ஏதுவாக அமைகிறது. அப்ப நம்மளுக்கு இந்த கருமையம் அறிவு இதனுடைய 2 கோட்பாடுகளை நம்முடைய அறிவியல் அரங்கத்தின் மூலியமாக எந்த அளவுக்கு நம்ம எடுத்து சென்று மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறோமோ அந்த அளவுக்கு இந்த மனித சமுதாயத்துல இன்று மகரிஷி அவர்கள் காட்டிய இன்று இல்லைன்னா கூட நாளைக்காவது நம்மளுக்கு வரக்கூடியது. நம்மளுடைய நோக்கம் என்பது என்ன அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா அழகா தண்ணியில உப்பு போட்டா கரைஞ்சிடுது, சர்க்கரை போட்டா கரைஞ்சிடுது தண்ணியில. ஏன்? நீரை பக்குவப்படுத்தி உப்பாக மாற்றினார்கள். அதே மாதிரி சாறு என்று சொல்லப்படுகிற கரும்பு சாறை பக்குவப்படுத்தி சர்க்கரையாக மாற்றுகிறார்கள். அதை நம்ம பதப்படுத்தி பார்த்ததுனால அந்த இடத்திலேயே வந்துருது. ஆனா மற்றதுல வரலையே. பரிணாம வளர்ச்சியில நீரே வந்து கெட்டி பொருளாக பாறைகளாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் அது மாறாது. ஆனா மனிதன் பொறுத்தவரை நோக்கம் என்பது என்ன பார்த்தீங்கன்னா கடைசியில அந்த இறைநிலையோடு கலக்க வேண்டும். ஆதி நிலை. அதுக்கு முதல்லதான் நம்மளுக்கு எல்லாமே மகரிஷி அவர்கள் தவத்தை கொடுத்துட்ட பிற்பாடு முதல்நிலை அகத்தாவில எண்ணம் ஆராய்தல், இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு அந்த பயணத்தை மேற்கொள்ளுங்க. இதுதான் நாம் சொல்ல வேண்டிய பாதை என்பதை மேற்கொள்ளுங்க. ஏன்னா கருமையத்தையும் அதற்கு மேலாக அறிவினுடைய சிறப்பை உணர வேண்டும். இருவிழிகள் மூக்குமுனை குறிப்பாய் நிற்க அங்கே ஆரம்பிச்சுட்டார் பாருங்க ஆகினைக்குன்னு சொல்லும் போது. அப்போ நம்முடைய பணி என்பது, நம்முடைய அருள் பணி என்பது நம்முடைய பிறவி நோக்க எய்துவதோடு மட்டுமல்லாமல் பிறந்தது முதல் இன்று வரையில் நாம் கொடுத்த சமுதாயத்துக்கு திரும்ப நம்மளை அர்ப்பணித்துக் கொள்ளுதல். இதுதான் இறை உணர்வு பெறுதல், அறநெறி வாழ்க்கை வாழுதல், பிறவி நோக்கம் அடைவதற்கு. அதுக்கு இந்த கருமையம் அறிவு, புலனறிவிலிருந்து விடுபட்டு உயிரறிவு, உயிரறிவிலிருந்து விடுபட்டு அதுதான் நம்ம கோஷ நிலைகள்னு சொல்லுவாங்க. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இதுல நம்ம எந்த அளவுக்கு நம்ம தேர்ச்சி பெற்றிருக்கிறோம் என்றது நம்ம அவர்களே தீர்மானித்து எங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிள் இருந்தா கூட நம்ம அதை ஒரு படிக்க அந்த ஏற்பட்ட தடையை கூட படிக்கற்களாக மாற்றிக்கொள்ளுது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல நம்மளுக்கு எல்லாமே பொறுத்தவரை இயற்கையுடைய அமைப்பு எல்லாமே சுற்றமான வளங்களோடு தான் அமைத்துக் கொண்டிருக்கிறது. முரண்பாடு எங்க? அந்த இயற்கையினுடைய முரண்பாடாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த எந்த அளவுக்கு கருமையத்தினுடைய சிறப்பை உணர்ந்து கொடுக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு ஏதுவாக அமையும். அந்த கருமையம் என்பது பொறுத்தவரையில நம்மளுக்கு அழகா சொல்லுவாங்க, தெய்வீக பெட்டகம், தெய்வீக நீதிமன்றம், மனிதனுடைய பொக்கிஷம். மனதினுடைய பொக்கிஷமும் இதுதான். ஆக அந்த பொக்கிஷத்தினுடைய பார்க்கக்கூடிய வழி
நம்ம வாழக்கூடியதுதான் நம்முடைய மனிதனுடைய வாழ்க்கையுடைய நோக்கம். அதுக்கு அந்த உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவுன்னு சொல்லும் போதுதான் சரியாக ஓங்கி பின் பரமறிய அறிவு என்கிறோம். அதுதான் தவத்தினுடைய உச்சகட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தவத்துல உச்சகட்டம் போக போக போது நல்ல செயல் நம்மிடத்திலிருந்து மலரக்கூடிய பண்புகள் மலர படிப்படியாக கருமையம் தூய்மை பெற்று நாமளுக்கு ஒரு சில இன்னல்கள் இருந்தால் கூட நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கு ஒரு நல்லதரை வாழ்வினை நல்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் செவிமடுத்த இந்த விண்ணலையில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த அளவை நிறைவேற்றிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா ஜெனடிக் சென்டர் அண்ட் கான்சியஸ்னஸ் அறிவு அதை பத்தி பேசியிருக்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா, மிக்க மகிழ்ச்சி. அந்த பிஏ யோகா படிக்கும் போது எனக்கு அந்த டாபிக் வச்சுங்க கம்ப்யூட்டர் பத்தி ஃபர்ஸ்ட் இயர். சரிங்க சரிங்க, சிறப்பா இருந்ததுங்க, மகிழ்ச்சி. நன்மணி அம்மா. ஐயா எனக்கு ஒரு கேள்வி. ஐயா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்ங்க, சொல்லுங்கய்யா. ஒரு பெண் கருவுற்று இருக்கிறாங்க, ம் குழந்தை ஒண்ணு உள்ளுக்கு இருக்கு. சரிங்கய்யா. ஒரு கருமையமா ரெண்டு கருமையமா? உள்ளுக்கு இருக்கிற வரல ஒரு கருமையம் தாங்கய்யா. அப்ப அந்த குழந்தை வெளியே வந்தவொடனே தான் ரெண்டாவது கருமையம் வருதா? அதுக்குள்ளேயே வளருதுங்கய்யா, இருந்தாலும் ஒருங்கிணைந்து தாயின் கருமையுமே அதை காத்து அருளுது. ஆட்சி நடத்தலாம். நான் கேக்குறது கருமையம் ஒன்றா இரண்டா? ஆட்சி ரெண்டு தாங்க. அப்ப அப்படி பாக்குற போது ரெண்டு, ஆனா ஒன்றாதான் இயங்குது. அங்க முரண் இல்ல, ஆட்சி மரம். ஆனா அது வளருது, உள்ளுக்கு வளருது இல்லையா? வளருதுங்கய்யா. தனியாதான். ஒரு தாய் பெண்ணா இருந்தா ஆனாதான் வளருது. ஆனா வளரும் பொழுது எப்படி மாறுபட்டு போகும்? பெண்ணா தான் இருக்கணும். ஆணுடைய அந்த எக்ஸ் ஒய் குரோமோசோம்ல ஏற்படுற மாற்றம் தாங்க. அப்ப தனிதானே அது? தனி உயிர் தான். அப்ப ரெண்டு கருமையும் ஒரு கருமையும், ரெண்டு கருமையும் தான். ஒரு உயிருக்கு ஒரு கருமையும் இல்லைங்களா? தொகுப்பு மையத்து கருமையன்னு சொல்றோம், அவ்வளவுதான். உள்ளுக்கு உருவாயிட்டுதுன்னா அதனுடைய கருமையும் தனியா தான் இருக்கு. அப்போ ஒவ்வொரு செல்லும் ஒரு கருமையும் தான். எங்க ஆரம்பிக்குது அது? எங்க இறைநிலையிலிருந்து தன்னை இறுக்கி தனியா வந்ததோ அங்கேயே அதை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருதுங்க. நான் ஒரு குழந்தை பேர் உண்டாகும் பொழுது ஐயா இல்ல அன்மியூட் பண்ணி பேசுங்க. எல்லாத்துக்கும் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துட்டேன், அன்மியூட் பண்ணி பேசுங்க. எல்லாருமே அன்மியூட் பண்ணி கொடுக்கலாமே, கோகோஸ்டுக்காரங்க யார் வேணாலும் எல்லாத்துக்கும் அன்மியூட் பண்ணி விடலாம். ஒரு குழந்தை பேர் உண்டாகுது இல்லையா? ஆமாங்கய்யா. ஒரு ரெண்டு சேர்ந்து ஒரு செல்லா மாறிடுச்சு. அப்ப அந்த ஒரு செல் தானாவே வளர்ச்சி அடையுது. சத்து எல்லாம் தாயுது, அதுவாதான் வளர்த்துது. தாய் மாரி இல்ல, அது வேற மாதிரியும் வளருது. பதிவுல தாங்கிதான் வளருது. அப்ப ஒரு செல்ல ஒரு கருமையம் சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாங்கய்யா. அப்ப உடல்ல எவ்வளவு கருமையம் இருக்கு? எவ்வளவு செல்கள் இருக்குது அவ்வளவு கருமையம் இருக்குது. அப்ப தொகுப்பு கருமையத்தை மட்டும்தான் நான் பேசணும். அது ஜெனரலா இருக்கிற கருமையும் நமக்கு நல்லா படிச்சுன்னு தெரியுது, இது தெரிய மாட்டேங்குது. இதை ஒட்டி ஏதாவது கேள்வி கேட்கறதுன்னா ஐயா கிட்ட கேட்க சொல்லு. ஐயா சந்திரசேகரன் ஐயா கிட்ட கேட்க போறாங்க. பூமாமா கேளுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. இது சந்திரசேகரன் ஐயா, ஜெயபால் ஐயா ரெண்டு பேருக்குமே கேக்குறேன். உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும் கருமையம் அது ஒன்றோட ஒன்று மற்ற இதுவோட ஒட்டி கொண்டிருக்கிறது தான், இணைந்து கொண்டிருக்கிறது ராதர். அப்போ அது அப்படி எடுத்துட்டா கருமையம் ஒன்றா இல்ல பலவா? ஐயா பதில் சொல்லிட்டோம், அப்புறம் சொல்றேன். ஐயா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப யோசிச்சு நுணுக்கமான கேள்வி கேட்டிருக்கேங்க ஐயா. இருந்தாலும் என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரையில நான் சொல்றேங்க ஐயா. வித்திலிருந்து வரக்கூடிய ஒரு செல்
கருவுற்றிற்கு பெண்ணிலிருந்து கருப்பையிலிருந்து வரக்கூடிய செல் இணைந்து ஒன்றாகிவிட்டது. அந்த ஒன்றாகிவிட்ட கரு முழு வளர்ச்சி அடைகிற வரையில அந்த குழந்தைக்கு கருமையம் என்பது இருப்பதில்லை. சுமந்திருக்கிற தாய் பெறக்கூடிய இன்பத் துன்பங்களே நம்மளுக்கு அந்த குழந்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இன்பத் துன்ப உணர்வுகள் எதுவுமே கிடையாது. சுமந்துகிற தாயை மட்டும்தான் சேரும். அப்போ அதுக்கு கருமையம் எப்போது எங்க வெளியில வருகிறது என்னாக, தாயின் கருவறையை விட்டு வெளியில வந்த பிற்படத்தான் அதனுடைய கருமையத்தினுடைய நடவடிக்கைகளை தொடர ஆரம்பிக்கிறது. என்னுடைய கருத்துங்க ஐயா. வாழ்க வளமுடன். அது நீங்க சொல்றது சுயமா வெளிப்படுறதுங்கய்யா. சரிங்க நான் ஐயா. கேட்கறது கேள்வி பிசிக்கலா கேட்கிறேன். கருமையம் என்பது அப்ப 2ஆ 1ஆ? ஏன்னா அது தனியா வளருது. அத தாய் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்குள்ள தாய் இருதயம், கண்ட்ரோல் பண்ண நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல் இது மாதிரி இன்னொன்னு ப்ரொடக்ஷன் அதுவா தான் விருப்பப்பட்டு பண்ணது ஒழிய தாய் கமாண்ட் கொடுக்க முடியாது. தாய் கமெண்ட் கொடுக்க முடியாது. அது வந்து நேச்சுரல் growth தான். அதுல அதுல இவன் சொல்லிட்டீங்க. அது இண்டிவிஜுவல் ஆயிடுதுங்க. ஆமாங்க ஐயா. ஆனா இதை எப்படி சொல்றீங்க? இதே டைமுக்கு வந்து டெஸ்ட் பேபி இருந்தா என்ன பண்றது? ஃபெர்டிலிட்டில. அதுவும் தனித்துதாங்கய்யா, அதுவும் தனித்துதான். அது கருமையம் தான், தனிதான். ஒரு செல்லு ஒரு அதான் கருமையம் தான். அப்ப வித்து நாதத்துக்குள்ள எல்லாம் பதிவேற்றம் செய்யுதுன்னா அதுவே கருமையமா அது மாதிரி சின்னதா அதுக்கு நீங்க ஒரு பேர் வைக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டுங்க ஐயா. கரெக்ட். இதே வந்து வித்திலிருந்து வரக்கூடிய செல்லும் எல்லாமே வந்து கருவுறுதுன்னு சொல்ல முடியாது இல்ல. வேண்டியது இல்லைன்னா கருவுற தகுதி படைத்ததாக இருக்கிறது. அப்ப அதுக்குள்ள ஒரு தனிமைப்படுத்தா மையம் இருக்குது. இருக்கும். அதுக்கு ஆமா. அதுக்கு கிரகனுடைய அமைப்பு சாராம்சம் அமைப்பு அதுக்கு வந்து சுபிட்சமா அமையணும். அது ரெண்டும் சேர்ந்து ஒரு செல்லா மாறத்துக்கு. அதாங்க அது நமக்கு ப்ராப்ளமே இல்லை. அது வேற. நீங்க ஒரு சொல்ற ஒரு டாபிக் வேற. நான் சரி. சொல்றது ஒவ்வொரு வித்தணுவும் ஒரு மையத்தை அமைத்துக் கொண்டு இவ்வளவு பதிவையும் தாங்கி வருது. அது உயிரெடுக்குதா ஆமா. இல்லையாங்கிறது இல்ல. கரெக்ட் 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 கரெக்ட். ஆமாங்க ஐயா. எவ்வளவும் தாங்கி பதிவு செஞ்சு அனுப்பி வைக்குது இயற்கை. ஆமாங்க ஐயா. ஒரு ஆமா. 90 மில்லியன் உயிரணுக்கள் அப்படிங்கிறாங்க. 9 கரெக்டுங்க ஐயா. கோடி உயிரணுக்கள் ஒரு முறை வெளியேறும் பொழுது 9 கோடி உயிரணுக்களிலும் இந்த பதிவுகள் ஏற்றப்படுகிறது. சரிதான்ல? கரெக்ட் தாங்க ஐயா. கரெக்ட் தான். அவ்வளவுதான். அதுக்கு நான் அதை மட்டும் தான் கேட்கறேன். கரெக்டுங்க ஐயா. கரெக்ட். எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா நீங்க என்ன கேட்டீங்க அந்த கேள்விக்கு பதில் வந்துருச்சா? ஓரளவு வந்து சரியா புரியல. ஓரளவுங்களா? ஏங்க சொல்லுங்க. என்ன தெளிவா சொல்லியிருக்காரு, நீங்க ஓரளவுன்னா எப்படி? இல்ல அம்மா கேட்ட கேள்வி வேற. அம்மா கேட்ட கேள்வி வேற. ஆன்மாவை பத்தி கேக்குறாங்க உடலை விட்ட பிற்பாடு. உயிர் வெளியேறின பின்னாடி எப்படின்னு அந்த ஸ்டேஜ் கேக்குறாங்க. ஐயா சொல்றாங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? சந்திரசேகரன் ஐயா, தாங்கள் பதில் அளிக்கிறீங்களா? ஐயாவே சொல்லலாமா? ஐயாவே சொல்லுங்க. ஐயாவே சொல்லுங்க. ஐயா ஒரு தெளிந்த விளக்கம் நீங்களே கொடுத்துருங்கய்யா. நீங்க சொல்லுங்க ஐயா ஜெயபால் ஐயா. உடல்ல இருந்து உயிர் இருக்கு இல்லைங்களா? ஆ. அதெல்லாம் ஒரே வேகத்தில் இருக்கா வெவ்வேறு வேகத்தில் இருக்கா? வெவ்வேறு வேகத்துலதான் இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். அப்ப அப்படி வெவ்வேறு வேகத்துல வேகம் குறைந்தது எங்க இருக்கும், வேகம் அதிகமா இருக்கிறது எங்க இருக்கும்? வேகம் குறைந்தது வெளியில சுத்திட்டு இருக்கோம். ஒரு இதுன்னு வச்சிருந்தா வேகம் அதிகமா இருக்கிறது டென்சிட்டி நடுவுல இருக்கும், உள் பக்கம் இருக்கும், மையத்துக்கு வந்துரும். இப்ப இந்த உடலில் இருக்கிற வேக வேறுபாடு காரணமாக இது நெருங்கி இயங்குது இல்லையா? இதை விட வெளியில் இருக்கிறது, அதாவது நம்ம உடலை விட்டு வெளியே ஒரு 10 அடி தள்ளிக்குங்களேன். அப்படி வெளியில் இருக்கிற பின் இதை விட வேகம் அதிகமாக இருக்குமா குறைவாக இருக்குமா? குறைவாக இருக்கும். குறைவா இருந்தா உடலுக்குள் வந்துடணும்ல, மையத்துக்கு வந்துடணும்ல. போயிடுறதுங்கிறீங்களா? வேகம் அப்ப பெரிஃபரல்ல தான் இருக்கும் ஐயா. அந்த வெளியே உடலை விட்டு வெளியில் இருக்கிறதுனால இது இந்த தொகுப்பு அப்படின்னு எடுத்துக்குங்க. இது இந்த தொகுப்பு உடலை விட்டு வெளியே வந்ததுனால அந்த வெளியில் இருக்கிற மின் அணுக்கள் இருக்கு இல்லையா,
இதை விட வேகமா இருக்கறனால இதை களைய விடாது. ஓ, கரெக்ட் ஐயா. அதனால இது களைய முடியாது. ம். இப்ப 2வது அதிலிருந்து எழுப்பப்படுகிற அலை இயக்கம். ஏன்னா அந்த கர்மயத்தில் இருக்க அத்துணை பதிவும் அதுக்குள்ள இருக்குது. ஏன்னா அங்க ஒரு சுற்றோட்டம் இருக்கு. உள்ளுக்குள்ள பதிவு செஞ்சதெல்லாம் வெளியே எடுத்துட்டு மூளை இல்லையே ஒழிய ம். அது டெலிகாஸ்ட் பண்ணும். அப்படி பண்றத வான்மண்டலம் வாங்குமால. எண்ணத்தின் எண்ணம் எண்ணிய எண்ணம் அகண்டாகாரம் மட்டும் சொல்லியாச்சு. அப்ப அது அங்கிருந்து வெளிப்படுத்துகிற ஒரு தாக்கம் என்னமா இல்ல, தொகுப்பாவே வெளியே வருது. அந்த அலையை கொடுத்துட்டு இருக்குமா கொடுக்காத, இன்ஃபர்மேஷனை கொடுக்குமா கொடுக்காத, கொடுக்கும். அவ்வளவுதான். அப்ப எங்க யாரோட தொடர்பு? எல்லாம் பஞ்சபூதிய கூட்டு தானே, தனித்தனி ஆளுங்க இல்லையே. பஞ்சபூதிய கூட்டுல இந்த கூட்டுல என்ன இருக்கு, அந்த கூட்டுல என்ன இருக்கு, அப்ப எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுது. தன்னுடைய அனுபவங்களை எதுக்கு வேணுமாலும் சப்ளை பண்ணுது. எது ரிசீவ் பண்ணும்? மூளை, மனசு. இது மூளை தானே ஐயா? இல்ல மூளை வழியா பிரதிபலித்து காட்டும். என்னமா ஒரு அதிர்வு நிலை கொடுத்துருங்க. இப்ப அதிர்வெண் 98.6 அல்ல 102.5 கோடை பண்பலை அப்படிங்கிறாங்க இல்லையா? அப்ப யாருக்கு அது ரிசீவ் ஆகும்? கோடை பண்பலை இருந்துகிட்டே இருக்கு. எது ரிசீவ் பண்ணும்? ஒத்த பண்புல இருக்கிற இது ரிசீவ் பண்ணுமோ? டியூன் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அந்த 102.5க்கு யாரு போறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அப்ப யாரு போவாங்க? ஈஸியா போறதுக்குடைய வாய்ப்பு யாருக்கு இருக்கு? அந்த சந்ததிக்கு தானே இருக்கும். அதான் சொல்ல வந்தேன், சந்ததிக்கு தானே. அவ்வளவுதான். அவங்க ரிசீவ் பண்ணிக்குவாங்க, ஈஸியா ரிசீவ் பண்ணிக்குவாங்க. மத்தவங்களுக்கும் கிடைக்கும். அப்ப சந்ததியே இல்லைன்னா சந்ததிங்கிற பேச்சு அங்க இல்லம்மா. இங்க இந்த இடத்துல எல்லாம் பஞ்சபூதிய கூட்டுதான். யாரெல்லாம் கோவப்படுறாங்களோ இவங்க கோவத்தை கொடுப்பாங்க. யாரெல்லாம் பொறாமப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த பொறாமையில இருந்து கொடுப்பாங்க. யாரெல்லாம் ஆனந்தமா இருக்காங்களோ இவங்க கிட்ட ஆனந்தம் இருந்தா அவங்க கொடுப்பாங்க. அங்க நபர்கள்லாம் கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் பங்கீடு தான். பைசாசம், பங்கீடு, ஆன்ம சமநிலை. அப்ப நீங்க யாருக்கு வேணுமாலும் கொடுத்து டெலிகாஸ்ட் பண்ணி கொடுத்துவீங்க, அவங்க வழியா தீர்த்துருவாங்க. ஏன் சொந்தம் பந்தவங்கிறீங்களா? கருத்தோட அவங்க நாங்க ஏத்துக்கிறேன்னு ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கல இல்லைன்னு வச்சுக்க, நீங்க அது எக்காலம் போயிட்டு போகுதுன்னு நினைச்சாங்களா? ஏத்துக்கல அவங்க. வாரிசு இருந்தாலும் கொள்வதும் கொல்லின்னு சொல்றீங்க இல்லையா? நான் கொல்ல மாட்டேன், சொத்து மட்டும்தான் வேண்டும், நான் கொல்ல மாட்டேன்னு சொன்னா அவங்க ரிசீவ் பண்ண மாட்டாங்க. வாரிசு இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? கரெக்ட் ஐயா. அதனால மத்தவங்க தான் எடுத்தாகணும். மகரிஷி இதை நம்ம எடுத்துட்டு செய்யறோம்ல, அவர் அனுபவிக்க வேண்டிய அத்தனை பெருமையை நான் அனுபவிச்சிருக்கேமா? அவருக்கு கிடைக்க வேண்டிய காரு வசதிகள், ஏசி வசதி, பிளைட்டு போயிட்டு வர சார்ஜ், இதெல்லாம் அவருக்கு கிடைக்க வேண்டியது. எனக்கு அதுல துளி கூட பங்கு கிடையாது. அதனால நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். எப்படி இது மட்டும் எப்படி ஐயா? பொருள் இது இப்ப நீங்க சொன்ன சாதனங்கள்லாம் பொருள், அது வேற. மனம், அந்த உணர்வு, அது வேற இல்லையா ஐயா? அது ஆனந்தம்னு சொல்லிட்டோம் இல்லையா? அதுவும் கிடைக்குதே. எல்லாமே கிடைக்கும். அதனால வாரிசு இருக்குது இல்லைங்கிற பிரச்சனை எல்லாம் கிடையவே கிடையாது. கரெக்ட் கரெக்ட். ஓகே ஐயா. அது ஒத்த பண்பலை, அதுதான் முக்கியம் இல்லையா? அவ்வளவுதான். யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைச்சிடும். பொறாமை எடுத்துக்கிறீங்களா, கவலை எடுத்துக்கிறீங்களா, ஆசிராமம் எடுக்கிறீங்க, ஆனந்தத்தை எடுக்கிறீங்களா? ஆனந்தத்தை நீங்க எடுக்கணும் முடிவு பண்ணிட்டு அதுக்கான வள்ளலாரோ ஆதிசங்கரோ ராமானுஜரோ மருத்துவம் எடுக்கணும்னா போகர் வந்துருவார். உங்களோட இன்டராக்ட் பண்ணி அவங்க ரெடியா இருக்கிறாங்க.
இந்த செல்போன் வந்தவொன்னு தான் எனக்கு இத்தனையும் சொல்லி கொடுக்குதுமா. சர்வர் உங்க செல்போனுக்கு முன்னாடியே நிக்குது. நீங்க டொங்குன்னு ஒரு தட்டு தட்டுனா போதும், உள்ளுக்கு வந்துடும். சூப்பர் நீங்க ஐயா, தட்டாத சூப்பர். வரைக்கும் உள்ளுக்கு வராது. இருந்துட்டே இருக்குது அது. எப்பொழுதும் உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு அது காத்துட்டு இருக்குது. கூகுள் எல்லாமே கூகுள் தான். ஒவ்வொரு கருமையமும் ஒரு கூகுள் தான். டெலிகாஸ்ட் கொடுக்குது. நீங்க எதை ரிசீவ் பண்றீங்கிற பொறுத்து அந்த கருமையம் பேலன்ஸ் ஆகுதா? நாம் செய்ய வேண்டியது மகரிஷிக்கு எப்ப 4 பேத்துக்கு சொல்லிக் கொடுனாங்க இல்லையா? ஆமா. அது சொல்லிக் கொடுத்தா அவரு நான் உள்வாங்கி நான் செய்யறேன் சாமி அப்படின்னா நம்ம அவருக்கு வாரிசு இல்லையா? இல்ல வாரிசே தான் வேண்டுமா? கேட்கலையா? ஐயா நீங்க குருவனுடைய உயிர் கலப்பு பெற்று இருக்கிறீங்க, நீங்க வாரிசு தாங்கய்யா. அவ்வளவுதான் பாரு. அவ்வளவுதான். காந்த கலப்பு பெற்றால என்ன, அவர் எங்க டிஸ்டன்ஸ்லயே கொடுக்கலாம். யாரோ ஒருத்தர் போட்டோ பார்த்துட்டு நான் உள்ளுக்கு வந்து சாமி அப்படி ஆகா ஓகோ நான் நேர்லயே பார்த்து நீங்க மயங்கி போய் நிக்கிறாங்களா? அது இப்படி நடந்தது. நானா தொட்டு கொடுத்தேன். வாழ்க வளமுடங்கய்யா, ஜெயபாலையா. அப்ப வந்து நாம இப்ப பண்ணிட்டு நம்ம வாரிசுங்க பேரன் வரணும், பேத்தி வரணும், யாராவது ஒருத்தர் நம்ம குடும்பத்துல இருந்து வரணும்னு நினைக்கிறதே ஒரு எல்லை கட்டினதுதான். யார் திறமை இருக்கோ, யார் உணர்வா பண்றாங்களோ அவங்க வரணும்னு நினைக்கணும் இல்லைங்களா? இப்ப நீங்க சொன்ன பதில்ல பாக்குறேன். ஆமா, சொத்தை சம்பாரிச்சு வச்சுட்டு இது யார்கிட்ட கொடுக்குதுன்னு நம்ம ஆதங்கப்படுறோம். அதே மாதிரி பாவத்தை சம்பாரிச்சது இது யார்கிட்ட கொடுக்கறது? வேணும்ல, ஆள் வேணும்ல. இப்ப நம்ம எப்படி நினைக்கிறோம்னா பாவம் போகக்கூடாது, இந்த சொத்து பத்து இது மட்டும் தான் நல்லது மட்டும் தான் போடணும்னு நினைக்கிறோம். இல்ல இப்ப நாமெல்லாம் வேதாத்திரியத்துல வந்தது பாவம் போகணும், நம்ம தெரிஞ்சு தெரியாத இவ்வளவு நாள் செஞ்சதெல்லாம் போகணும் தானே உள்ள வந்திருக்கிறோங்கய்யா. போக்கிட்டுதா போயிடுச்சா? போயிட்டே இருக்குங்கய்யா. அவ்வளவுதான், போயிட்டே இருக்குது. அவ்வளவுதான், போயிட்டே இருக்கு. நிக்கல, ஆனா நின்னு எல்லாம் கட்டுல சேரல, மூட்டையா சேரல, போயிட்டே இருக்கீங்க. போயிடுச்சு, போயிருந்து போயே போச்சு. அதெல்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு உங்க ஆன்சர்ல எனக்கு அது தெளிவு வந்தது. பூமாமா கொஸ்டினுக்கு உங்களோட ஆன்சர்ல எனக்கு ஒரு தெளிவு வந்தது. அதான் கேட்டேன். நான் அப்ப வந்து எப்ப பார்த்தாலும் ஐயோ நாம அவங்க வரணும் இவங்க வரணும்னு எல்லை கட்டிக்கிட்டே இருப்பேன் ஃபேமிலியவே. இப்ப நம்ம வேணுங்கிறது அந்த பயம்தான். அது இல்லைன்னாலும் இதை விட மோசமான நிலை உங்களுக்கு கிடைக்காரோ அவங்கதான் தொடர்பு எல்லைக்குள்ள வருவாங்க. நீங்க கோபக்காரங்களா இருந்தாங்கன்னா கோபப்படுறவங்க உங்க இதை எடுத்து நீங்க அவங்களோட தான் உட்கார்ந்துருக்கணும். இன்னும் மோசமா போக முடியும். முன்னாடி அப்படிதாங்க இருந்தேன். இதுக்கு முன்னாடி வேதாத்திரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தேன். இப்ப வந்து கூட 30 வருஷம் ஆச்சுங்களா? 30 வருஷம் ஆச்சுங்க. 94ல வந்தேன். இவருக்கு சிவபிரகாஷ் ஐயாவுக்கு என்ன கலாட்டா பண்றதுல ஒரு சந்தோஷம். எல்லாருக்கும் சேர்த்து சொல்றாரு, உங்களையும் சொல்ல என்னையும் சேர்த்துன்னு சொல்றாரு. இல்லைங்க, அவரு என்ன மட்டும் சொல்றப்ப பேராசிரியர் அம்மா எத்தனை வருஷம் ஆச்சுமா, நீ அத்தனை 100 அகத்தாய்வு கண்டு இருப்ப சொல்லுமா அப்படின்ட்டு வாரு. நான் பேருக்கு பேராசிரியர்னு அவருக்கு புரியல. ஆமா, அப்படிதான் இருக்கிறோங்கிறது நம்ம வெளியே நம்மள எப்படி பாக்குறாங்க, அவங்க பாக்குற தகுதி நம்ம கிட்ட இருக்குதான்னு கேக்குறேன். அவ்வளவுதான். எத்தனை இடத்துல மகிழ்ச்சி பாக்குற மாதிரி தான் உங்களை பாப்பாங்க. ஆமாங்கய்யா, நம்ம நடவோட நம்ம நடவடிக்கையை தான் பாக்குறாங்க அவங்க. அது மாதிரி இருக்கிற மாதிரி தான் கேக்குறேன். சரி, தகுதி ஜனாலையா ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு, அவரை பேச சொல்லலாங்களா? பேச சொல்லுங்க, பேச சொல்லுங்க. ஜனாலையா பேசுங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன். அதுக்கு இல்லையா நான் ஜெயபாலையா அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டாரு. நன்றி. சரிங்க சரிங்க, நன்றி ஐயா. நன்றிங்கய்யா. அம்மா லக்ஷ்மி அம்மா, லக்ஷ்மி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயாவுடைய ஸ்பீச்சை பத்தி ஒரு அபிப்பிராயம் சொல்லுங்க பார்க்கலாம். சந்திரசேகரன் ஐயா ஸ்பீச் இன்னைக்கு. ஐயா நல்லா இருந்தது ஐயா, ஸ்பீச் நல்லா இருந்தது. அதோட எனக்கு ஜெயபால் ஐயா அவங்க கொடுத்த விளக்கம் அதெல்லாம் தான் கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு ஐயா, எல்லாமே நல்லா இருந்தது.
சரிங்கம்மா வாழ்க சரிங்கம்மா. வளமுடன். நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். கண்மணி அம்மா. சாமுண்டீஸ்வரமா சாந்தி அம்மா சொல்லுங்க கேளுங்க. ஐயா சொல்லுங்கய்யா. எல்லாரும் இதே களிமண்ல தான் செஞ்சிருக்குது. ஆ, சுத்த வெளி என்கிற களிமண்ணாலே எல்லாரும் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமா. அதை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப ஆனால் நீங்க நீங்க பூமம்மாட்ட கேட்டீங்க இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்குமா? இல்ல அந்த ஆ, விரைவு வேகம் வித்தியாசப்படுமான்னு கேட்டீங்க. ஆ, அப்ப எல்லாமே அந்த பிரபஞ்ச களத்துல போய் இதாகிறப்ப அது ஒரே இதுல தானங்கய்யா இருக்கும். நம்ம அது வெளியே வந்துருச்சு, அது ஆ, தீர்த்துக்கணும், கழிக்கணும். ஆ, மீண்டும் வெளியே ஆ, அது ஆ, புனிதம் அடைகிற வரைக்கும் இந்த ஆன்மா வான் ஆ. மண்டலத்துல கலந்துகிட்டு தான் இருக்கும். ஓ! அதே மாதிரி இந்த மாதிரி ஆ, ஞானிகளா இருந்தாலும் ஆ. அவங்களுக்கும் இது நிறைவேறல. உலக அமைதி வர்ற வரைக்கும் வேதாத்திரி மகரிஷியோட ஆன்மா ஓ! சமாதானம் ஆகாது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம மாதிரி கெட்டியான ஆளா பிடிக்கும். நல்ல நல்ல ஆளுங்களை பிடிச்சுக்குவாரு அவர். ஆ, ம். அப்ப அவங்க எல்லாம் வாரிசு தானே. ஆமாங்கய்யா. கண்டிப்பாங்கய்யா. கண்டிப்பாங்கய்யா. பாவத்துக்கு மட்டும் தான் ஆள் தேடுறான், புண்ணியத்துக்கும் ஆள் கிடைக்குது. வாரி கண்டிப் அரைச்சிட்டு இருக்காங்க. ஆமாங்கய்யா. ஏன் நம்ம புண்ணியத்தை பொறுக்கிட்டாருன்னா ம். ரொம்ப எப்ப வேணாலும் சிறப்புங்கய்யா. நிகழ்த்திக்கலாம். எப்ப வேணாலும் ஆமா. நிகழ்த்திக்கலாம். ஒண்ணும் தப்பே கிடையாது. ஆ, நீங்க எப்ப சுத்தமாக்குறோமோன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஆ, அவங்க எல்லாம் வந்து உதவிட்டு போவாங்க. ஆ. எனக்கு அப்ப அதாங்க நாம இன்னைக்கு ஒரு விழிப்பு நிலை வந்தது. நீங்க குடுத்த ஆன்சர்ல, நாம எல்லை ம், கட்டிட்டு தான் இவ்வளவு நாள் இருக்கிறோம். நம்ம குடும்பம் எல்லாம் வரணும் வரணும்னு. ஆனா வந்து, யாருக்கு இது இருக்கோ அவங்க வரணும். அப்படிதான் இனிமேல் நினைக்கணும். அப்படின்னு ஆமா, நினைச்சுக்கிட்டேன். ஆமா. நீங்க கொடுத்தீங்கன்னா இது தானா வளரும். ஆ, அதுதான் உங்களை வளர்த்தும். ம், இல்லைன்னா நீங்க கிடைச்சது கிடையாது, வந்துரும். பொருள் கேட்டீங்கன்னா பொருள் வந்துரும். நபர் ம், கேட்டீங்கன்னா நபர் வருவாங்க. ம். ஆனா அதை நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆமா. நன்றி. ஏதாவது அடுத்தவங்க சொல்லிங்க. சாந்தி ஆ, அம்மா கேளுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ம். ஐயா. வாழ்க ஐயா வளமுடன். அப்ப வந்து ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம ரிசீவ் பண்றது கூட ரொம்ப ஜாக்கிரதையா யோசிச்சு பண்ணணும் மாட்டிருக்கு ஐயா. பயம் சில நேரத்துல அததான் நீங்க இவ்வளவு பயிற்சி பண்றதே எடுத்துட்டே கிடையாதுமா. இருக்கிறோம். நமக்குள்ள ம், ஏற்கனவே இருக்குது. எல்லா ம். சிங்கமும் நமக்குள்ள இருக்குது. ஏன்னா நீங்க தனி நபர் அல்ல. எத்தனை லட்சம் தலைமுறை, எத்தனை கோடி தலைமுறை எடுத்திருக்கீங்களோ அத்தனையும் ஏற்பட்ட பதிவு அதை அழிக்காம பாதுகாத்துட்டு இருக்கு. எதை எடுத்து செய்யற, எதை எடுத்து செஞ்சுக்கிறேன்னு. அதனால இந்த சாமிஜி அடிக்கடி மேல் பதிவு மேல் பதிவு மேல் பதிவும் பாரு. இப்ப போட்டு வச்சது எடுத்துக்கிட்டீங்கன்னா பழசுலாம் எவ்வளவு இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நல்லதா போடுங்க நல்லதா போடுங்க. ஓகேங்க ஓகேங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ம். ராஜலட்சுமி, ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு. சொல்லுங்கய்யா. அது அந்த நம்பர் எனது மாறுதுமா. நம்ம ஓ, என்னோட இது பழைய புக்கு என்னோடது பழசுங்கய்யா. அப்ப அதனால அந்த அந்த ஆ, முதல் முதல் வார்த்தை மட்டும் போட்டுருங்க. அந்த சரிங்க. பாடலுடைய ஃபர்ஸ்ட் முதல் லைன். எழுத்தை போட்டீங்கன்னா நான் பாடல் அப்படி தலைப்பு படிக்கிறேன். தலைப்பு பாடல் தலைப்பு. தலைப்பு வேணும், தலைப்பு கூட மாறுது. ஆ, முதல் அந்த பாடலோட முதல் வரி முதல் வரி. முதல் வரி மட்டும் போட்டீங்கன்னு வச்சுக்க, நான் எடுத்துப்பேன். சரிங்க. இன்னைக்கு நன்றி. இந்த பாடல் சொன்னா சரியா இருக்குமான்னு பாருங்க. இந்த பாடல் நீங்க சொன்ன கருத்துக்கு இது வந்து 1716வது பாடல். முன்னாடியே உருளும் சொல்லிருந்தோம்னா உருளும் உலகங்களில் ஈர்ப்பு மையம் வைத்தும் உயிர் வகையில் ஜீவகாந்த கருமையம் வைத்தும் பொருளுலகில் மனிதன் செயல்தன்மைக்கேற்ப பொருத்தமுள்ள இன்ப துன்ப விளைவுகளை வைத்தும் திருவருளின் நடனமென திகழும் பேரண்டம் தின்று திரிந்து உண்டு உறங்கி மடியும் உயிர் வகையில் அருள் உணரும் அறிவுடைய மனித மனத்துக்குள் அருள் உணரும் அறிவுடைய மனித மனதுக்குள் அடங்கும் பேருண்மையை அறிவதுதான் மெய்ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ திருவருளின் நடனமென திகழும் பேரண்டன்னா நம்ம அந்த மனித மனத்துக்குள்ள எது செயல்தன்மைக்கேற்ப அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எண்ணம் சொல் செயல் அந்த செயலுக்கு ஒத்த கர்மயம் தான் இங்க வரும். அப்படித்தானே எடுத்துக்கணும்.
இல்லம்மா, இது இந்த கருமையத்துல எல்லாம் இருக்கு. ம். நீங்க எதை எடுத்து செயல்பட போறீங்க? எல்லார் செயல் கருமையும் மிகுந்த இருக்குதுன்னா, ம். ஒரு சமயம் பார்த்தா அந்த பொருளை எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. ஓ சும்மா மாறிடும். பெறுவாங்களான்னு ஆசைப்படுது. இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது. நாம ஓ, போய் தேடி செய்யல. இல்ல, ம். மகிழ்ச்சியோட வழியில இருக்கிறது இது சரியில்ல. இது ஓ என்னன்னாலும் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நின்னுட்டா புது வழி அது. ஓ எடுக்க சரி சொல்ல சரி. தோன்றது பழைய வழி. ம் ம் அப்ப செயலுக்கு வர முன்னாடி உங்களால நிறுத்த முடிஞ்சுட்டா ஓகே. ஓ அதான் திருப்பி செயலுக்கு என்னமா வந்துட்டா இதுலயே வச்சிடும். ஆமா செயல் சரி வந்துட்டா சரி. வெளியில கடவுள் தானா கொடுத்தே தீருது. கொடுத்து தீர்த்தா தீரும். அதை அனுபவிச்சுட்டாங்க. ஓ. அவர் அதான் அவர் அறிவு கடவுளுக்கு கீழே இருக்கு. அறிவு உணரக்கூடிய அறிவுடைய மனதுக்குள் அருளை உணரக்கூடிய அந்த மனதுக்குள்ள இருக்கு தன்மை. ம். அந்த தன்மை இருக்கு. ஆனா அவன் எப்படி செயல்தன்மைக்கு ஏற்ப எப்படி பண்றான் அப்படிங்கறத விளைவு. அத அறிவிலியா உணர்ச்சியில அவ்வளவுதாம்மா. ரெண்டே அதான் ரெண்டு தான். அறிவில் அறிவு. நிக்கிறீங்களா, உணர்ச்சியில் நிக்கிறீங்களா? ஓ. ம் அறிவில்னா பிரச்சனையே கிடையாது. உணர்ச்சியில் நிக்கும் ம். பொழுது துன்பம் வந்துகிட்டே இருக்கு. உணர்ச்சி நிலையில். உணர்ச்சியா சிந்தனையா உள்ளதை அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள். உணர்ச்சிக்கு முன்னும் விண்ணில் ஒழுங்காற்றலாய் அமையும் உனது திருவருளை அறிவே என்று உணர்ந்தேன். பாடல் வருது. ம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா ஜெயபால் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கங்க ஐயா அந்த கான்ஃபரன்ஸுக்கு எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ் வேதான் அப்படின்ட்டுங்க ஐயா. ஆஹா. அதுக்கு உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கோம். நீங்க அதுக்கு இன்வைட் கொடுக்கணுங்க ஐயா அந்த குரூப்புக்கு. சரிங்கம்மா. கொடுத்துட்டீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லலாங்க ஐயா. நீங்க அதுக்காக தாங்க ஐயா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்கம்மா. சரிங்க ஐயா. நெட் கொடுத்துறேன். சரிங்க ஐயா. சந்திரசேகரன் ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. ஐயா இருக்காரா? சந்திரசேகரன் ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கையோட சொல்லுங்கம்மா. கர்மயத்தை பத்தியும் அறிவு நம்ம பிரபஞ்ச அறிவு எல்லாத்தையும் சாமிஜி கருத்துக்களை அழகா சொன்னீங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. வாழ்த்துக்கள்ங்க ஐயா. வாழ்க வளமுடனுங்க ஐயா. மீண்டும் உங்கள் தொடர்பு. வாழ்க வளமுடனுங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். மணி 9 ஆச்சு. மீண்டும் பண்றாங்க என்னன்னு கேட்டுருங்க. ஜனாரி ஏதாவது ஹேண்ட் பண்றாரு. ஐயா மணிக்கணும் வாழ்க வளமுடன். ஒரு சின்ன கேள்வி வந்துட்டுது ஐயா. இப்ப தீய பதிவுகளும் நல்ல பதிவுகளும் உள்ள இருக்குது. நாங்க அறிவை பாவிச்சு நல்ல பதிவுகளை மட்டும் எடுத்து செயற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப அதுதான் அந்த ததாசு நல்லது என்று சொல்லும் எல்லா நேரம் அதான நல்லதையே நினைக்க வேண்டும் என்று சொன்னது சரி. ஆனா அந்த தீய பதிவுகளும் உள்ளதானே இருக்குது ஐயா. அதை எப்படி அதை நியூட்ரலைஸ் பண்றது? அந்த பதிவுல வெளியில வந்தா தானே அது நியூட்ரலைஸ் ஆகும். இல்லைங்க, அது அப்படி இல்லை. வெளியில வர வேண்டியது இல்லைங்க. எல்லாம் ஃப்ரீக்வன்சி மோடுன்னு எடுத்துங்க. 14 அலைச்சூழலுக்கு நீங்க பதிவுகளே இல்லை. சரி சரி சரி. ஆமா புரிஞ்சுது. அதனால நீங்க குறைந்த அலைநிலத்திலே மனசை நிறுத்திக்கிட்டுனா அது எழாது. அவ்வளவுதான். இருக்கும், எழாது. வெளியே வந்து கழிக்கணும்னா இன்னும் கோடி தலைமையில இருந்தாலும் உங்களால கழிக்க முடியாது. ஓ சரி 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 ஐயா. அதனால எவ்வளவு கோலத்து இருட்டா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு மோசமான கருமைய பதிவு இருந்தாலும் பரவாயில்ல, அலைநிலத்தை குறைந்த அலைநிலத்திலே மனசை நிறுத்த பழகிட்டீங்கன்னா எவ்வளவு மோசமான பதிவுகள் எழவே எழாது. கவலைப்பட வேண்டியது. ஓ சரி.